இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தேவரீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தியானிக்கிற வசனம் ஒவ்வொரு கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக இந்த வசனத்தை எடுத்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்குள்ளாக காணப்படுகிற தேவ ரகசியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். காரணம், நித்திரை செய்யக்கூடிய காலம் அல்ல இது, நித்திரை செய்யக்கூடிய வேளை அல்ல இது என்பதை நாம் காலத்தை அறிந்து கொண்டவர்களாக விழிப்புள்ள ஜீவியம் செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தின் சத்தியத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். ஏன் அப்படி விழிப்புள்ள ஜீவியம் செய்ய வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட காலகட்டத்திற்குள்ளாக காணப்படுகிறோம் என்பதை தியானித்த வேளையிலே பகல் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகல் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே காணப்படுகிற சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியினால் நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்று தியானித்தோம். நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்றால், இரவு சென்று போயிற்று என்று சொல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். எங்கள் ஜீவியத்திலே பாவ இருள் இல்லை. எங்கள் ஜீவியத்திலே தேவனுக்கு விரும்பத்தகாததான சுபாவங்களிலே காணப்படுகிற இருள் உண்டாயிருக்கவில்லை. தேவனுக்கு பிரியமான நல்ல சுபாவம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம். நாங்கள் ஆத்தும மரணத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய கரத்திலே காணப்படுகிறோம் என்று இந்த இரவு என்கிற வார்த்தைக்குள்ளாக காணப்படுகிற பலவிதமான அனுபவங்களை தியானித்து பார்த்துவிட்டு நாம் ஒரு நல்ல நிதானத்திற்குள்ளாக கடந்து வந்தோம். அது என்னவென்றால், இப்படிப்பட்டதான இரவு சென்று போயிற்று, எங்கள் ஜீவியத்திலிருந்து சென்று போயிற்று. நாங்களோ
பகலுக்கு சமீபமாய் இருக்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்காக காத்திருந்து தவிக்கிறோம். ஆகவே நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளுக்காக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டு, இயேசுவே, உம்முடைய வருகையின் நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்கள் ஜீவியத்திலே இது நித்திரை செய்ய வேண்டிய வேலை அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு, உம்முடைய வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறது, பகல் சமீபமாய் இருக்கிறது என்று காலத்தை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக, அதற்கேற்ற ஜீவியம் செய்கிறவர்களாக நாங்கள் ஆவலோடு உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாக, அதற்கேற்ற ஜீவியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்கிற நல்ல அறிக்கையோடு வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளிலே காணப்படுகிற வெளிப்படுத்தல்கள் என்ன என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நமக்கு ரட்சிப்பு எவ்வளவு சமீபமாய் இருந்ததோ, ஆத்தும ரட்சிப்பு நமக்கு எவ்வளவு சமீபமாய் இருந்ததோ, அதை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே வெளிப்படும்படியாக சரீர மீட்பு உண்டாயிருக்கிறபடியால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற சரீர மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நமக்கு ஆத்தும ரட்சிப்பு சமீபமாய் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா பாதாளத்திற்கு விலக்கி மீட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு இயேசுவின் கரத்திலே காணப்படுகிறது. ஆகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது ஆத்தும ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது அதிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே இன்னொரு ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. அந்த இன்னொரு ரட்சிப்பை கடைசி காலத்து ரட்சிப்பு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பு என்ன? அதுதான் நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டிய அனுபவத்திற்கு உரிய ரட்சிப்பாய் இருக்கிறது. நம்முடைய சரீர மீட்புக்குரிய ரட்சிப்பு வெளிப்படக்கூடிய நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்முடைய ஜீவியத்திலே தேவன் கொடுத்த ஆத்தும மீட்பை பாதுகாத்து கொண்டு அந்த சரீர மீட்பை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக, அதற்கேற்ற விழிப்புள்ள ஜீவியம் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது ஆத்தும ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிற சரீர மீட்புக்குரிய ரட்சிப்பு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டவர்களாக, காலத்தை அறிந்து கொண்டவர்களாக, அதற்கேற்ற ஜீவியம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு அந்த சரீர மீட்புக்குரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம் என்று இந்த வசனத்தை கடந்த 10 வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அப்படி இந்த சத்தியத்தை தியானித்த வேளையிலே நாம் ஒரு காரியத்தை சிந்தித்தோம். அந்த காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறது என்றால், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும்
கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது ஒரு மெய்யான நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது மரித்தோர் முதலாவது உயிர்த்தெழும்புவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாமல் ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது என்ன சம்பவிக்கும்? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அவர்களோ எல்லாரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார்கள் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களுக்கும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதவர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அவரை பின்பற்றுகிறார்கள். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதவர்களோ இம்மைக்காக மாத்திரம் வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் போது இம்மைக்காக மாத்திரமல்ல, ஒரு பெரிய தெய்வீக நம்பிக்கையோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த நம்பிக்கை என்ன? ஒரு உயிர்த்தெழுதல் எங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும். ஒரு மறுரூபமாக்கப்படுதலின் அனுபவம் எங்கள் ஜீவியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே உண்டாயிருக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு தான் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படியே அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தங்கள் ஜீவியத்திலே உறுதியாக வைத்துக்கொண்டு அதற்கேற்ற ஜீவியம் செய்தவர்களாக நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் நித்திரைக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கடைசி எக்காலம் தொனிக்கும். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு மறுரூபம் அடைவார்கள், பின்பு மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சந்தித்து அவரோடு பரலோக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் என்று. பின்பு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே நாம் உயிரோடு இருப்போமே, ஆனால் நாம் இந்த உயிரோடு இருக்கிற சரீரத்திலே ஆவலோடு அந்த சரீர மீட்புக்குரிய இரட்சிப்புக்காக காத்து கொண்டு ஜீவித்து வருகிறோமே, நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் அந்த சரீர மீட்பை நமக்காக வெளிப்படுத்தும் போது அதை நாம் பெற்றுக்கொண்டு மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சந்தித்து அவரோடு எந்நாளும் காணப்படுவோம் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அப்படி இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எப்படிப்பட்ட அனுபவமாய் இருக்கிறது என்று தியானித்த வேளையிலே இந்த உயிர்த்தெழுதல் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் தியானித்தோம். உயிர்த்தெழுதலிலே முதலாம் உயிர்த்தெழுதல் உண்டு, இரண்டாம் உயிர்த்தெழுதல் உண்டு என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான் என்று நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே தியானித்தோம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே 5 வரிசைகள் உண்டாயிருக்கிறது என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். முதற் பலனானவர் கிறிஸ்து என்று படிக்கிறோம். ஆகவே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே காணப்படுகிற 5 வரிசைகள் என்ன என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அடுத்ததாக இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்ன என்று தியானிக்கிற வேளையிலே அது பொதுவான உயிர்த்தெழுதலாக காணப்படுகிறது. முதலாம் உயிர்த்தெழுதல் மகிமையான உயிர்த்தெழுதல் என்றால், இரண்டாம் உயிர்த்தெழுதல் பொதுவான
உயிர்த்தெழுதலாக காணப்படுகிறது. இந்த பொதுவான உயிர்த்தெழுதலிலே 2 வரிசைகள் காணப்படுகிறது என்று கேட்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வீற்றிருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே காணப்படுகிற 5 வரிசைகளிலே உயிர்த்தெழுகிறவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதை குறித்து கடந்த சில வாரங்களிலே நாம் தியானித்த வேளையிலே முதலாம் உயிர்த்தெழுதலின் முதலாம் வரிசையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் தியானித்தோம். முதலாம் உயிர்த்தெழுதலின் முதலாம் வரிசையிலே முதற் பலனாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசை யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று தியானித்த வேளையிலே அவருடையவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் இந்த உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசையிலே காணப்படுவார்கள் என்று தியானித்தோம். முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசை புதிய ஏற்பாட்டு சபைக்காக காணப்படுகிறது. ஆகவே சபையிலே காணப்படுகிற தேவ ஜனங்கள் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆவியின் நிறைவோடு காணப்பட வேண்டும். பரிசுத்தாவின் நிறைவோடு காணப்படுகிற தேவ ஜனங்கள் புதிய ஏற்பாட்டு சபையிலே மணவாட்டியாக காணப்படுவார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே மணவாட்டியாம் சபையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே மணவாட்டியாம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருப்பதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசையாக காணப்படுகிறது என்று சத்திய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். முதலாம் உயிர்த்தெழுதலின் 3ஆம் வரிசை யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தியானித்த வேளையிலே அது உபத்திரவ காலத்தின் இரத்த சாட்சிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். முதலாம் உயிர்த்தெழுதலின் 4ஆம் வரிசை யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று தியானித்த வேளையிலே மகா உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளாக மரிக்கக்கூடிய ஏனோக்கும் எலியாவும் இந்த 2 சாட்சிகளுக்காக இந்த 4ஆம் வரிசை முதலாம் உயிர்த்தெழுதலிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் 5ஆம் வரிசையிலே யார் காணப்படுவார்கள் என்று தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் 5ஆம் வரிசையிலே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் பொதுவான இரத்த சாட்சிகளும் காணப்படுவார்கள் என்று வேதவசனத்தின் அடிப்படையிலே தியானிக்க நம்மால் இயலும். தெய்வ பிள்ளையே, மனசாட்சியின் காலத்திற்கும் நியாயப்பிரமாண காலத்திற்கும் உட்பட்ட பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் 5ஆம் வரிசையிலே காணப்படுகிறார்கள். ஆபேல் முதற்கொண்டு சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரையும் உள்ள கிறிஸ்துவுக்குள் பூர்ணமாக்கப்படாத பொதுவான இரத்த சாட்சிகள் 7ஆம் எக்காலம் தொனித்த பின், அதாவது அர்மகதோன் யுத்தம் முடிந்த பின், அர்மகதோன் யுத்தம் முடிந்து வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாகிற போது அவர்கள் உயிர்த்தெழக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்குள்ளாக மகா உபத்திரவ காலம் முடிவடைந்து ஜாதிகள் நியாயம் தீர்க்கப்பட்டிருப்பார்கள். தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு அவர் பிரதிபலன் அளிக்கும் சமயம் அதுவாக காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் என்கிற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது.
அப்படியானால் இந்த ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் என்கிற வார்த்தைகள் யாரை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது என்பதை தியானிக்கிற வேளையிலே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமே பிரத்யேகமாக உபயோகிக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளாக காணப்படுகிறது. இதை நிரூபிக்கும்படியாக சில வேத வசனங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தியானிக்கிற வேளையிலேயும், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற போதும் இந்த வசனங்கள் எல்லாம் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் என்கிற வார்த்தைகளை கொண்ட வசனங்களாக காணப்படுகிறது. ஆகவே அந்த வசனங்களை எல்லாம் நாம் படிக்கும்போது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் என்ற பதம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் பொதுவான இரத்த சாட்சிகளும் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் 5ஆம் வரிசையிலே உயிர்த்தெழக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் இங்கே இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்ட கூட்டத்தார் யாவரும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷ அரசாட்சியிலே அரசாளக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இவர்கள் எல்லாரும் ஆளுகை செய்தாலும் அவர்களது வல்லமை, அதிகாரம் ஆகியவற்றின் அளவுகள் வித்தியாசப்பட்டிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நியாய தீர்ப்பு செய்வதற்கான மேன்மையான அதிகாரமும் ஆளுகை செய்வதற்கான வல்லமையும் கர்த்தருடைய இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையின் பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கடந்த வாரத்திலே மகா உபத்திரவ காலத்தின் கடைசியிலே இந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுகிறபடியினால் இந்த மகா உபத்திரவ காலத்திலே எப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய கோபாக்கினையின் கலசங்கள் இந்த பூமியிலே ஊற்றப்படுகிறது என்பதை குறித்து நாம் சத்திய வசனத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். தெய்வ பிள்ளையே, அதன் அடிப்படையிலே சில வசனங்களை இந்த வாரத்திலேயும் தியானித்து இந்த பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் முதலாம் உயிர்த்தெழுதலின் 5ஆம் வரிசையிலே, அதாவது மகா உபத்திரவ காலத்தின் முடிவிலே உயிர்த்தெழக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை இன்னும் சில வேத வசனங்களின் அடிப்படையிலே உங்களுக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. தெய்வ பிள்ளையை, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை வாசிக்கும் போது, 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 7
தூதர்கள் 7 கலசத்தில் உள்ளவைகளை நியாய தீர்ப்பாக தேவனுடைய கோபாக்கினையாக ஊற்றுவதை குறித்து நாம் படிக்கிறோம். இதை குறித்து வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 7 எக்காலங்களாக அங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒப்பிட்டு படிக்க கடந்த வாரத்திலே தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த 5ஆம் தூதன் கலசத்தில் உள்ளதை ஊற்றின அனுபவத்தை நாம் வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 5ஆம் எக்காலம் ஊதப்பட்ட போது உண்டான விளைவு, இந்த 5ஆம் கலசம் ஊற்றப்பட்ட சம்பவத்தோடு ஒப்பிடக்கூடியதாக காணப்படுகிறது. 5ஆம் எக்காலம் ஊதப்படும் போது ஒரு தூதன் என்ன செய்கிறான் என்றால் பாதாள குழியை திறக்கிறான் என்று படிக்கிறோம். அந்த குழியின் புகையிலிருந்து வெட்டுக்கிளிகளை போன்ற ஆவிகள் புறப்பட்டு வந்து பூமியை மூடி போட்டது என்று படிக்கிறோம். அவைகளுக்கு தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டிருந்தது என்று படிக்கிறோம். தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திருந்தவர்களை தவிர மற்ற யாவரையும் அவை சேதப்படுத்தக்கூடியதாக காணப்பட்டது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த 5ஆம் எக்காலம் ஊதப்பட்ட வேளையிலே என்ன நடக்கிறது? பாதாள குழி திறக்கப்படுகிறது. வெட்டுக்கிளிகளை போன்ற ஆவிகள் புறப்பட்டு வந்து அது என்ன செய்கிறது என்றால் தங்கள் நெற்றிகளிலே முத்திரை போடப்படாதவர்களை அது வேதனைப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்று இங்கே படிக்கிறோம். இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் யார் என்பதை குறித்து படிக்கும்போது அதை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்தோம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். இந்த முத்திரையை தரித்தவர்கள் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் அனைத்திலும் இருந்து வந்த 1,44,000 பேராக காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த 1,44,000 இஸ்ரவேலர்கள் தேவனால் முத்திரையிடப்படுகிறார்கள். அவர்களை தவிர இந்த மகா உபத்திரவ காலத்திற்குள்ளாக காணப்படுகிற ஒவ்வொருவரின் மீதும் இந்த 5ஆம் கலசமாகிய தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுகிற வேளையிலே பாதாள குழி திறக்கப்படுகிறது. வெட்டுக்கிளிகளை போன்ற வேதனைப்படுத்தக்கூடிய தேள்களுக்கு ஒப்பான வல்லமை அந்த மகா உபத்திரவ காலத்திலே வாழக்கூடிய ஜனங்களை வேதனைப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இது முதலாம் ஆபத்து என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். இது முதலாம் ஆபத்து என்று படிக்கிற வேளையிலே ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம். முந்தைய நியாய தீர்ப்புகளை காட்டிலும், அதாவது அந்த 5ஆம் கலசத்திற்கு முன்பாக 4 கலசங்கள் தேவனுடைய கோபாக்கினையாக ஊற்றப்படுகிறதே, அந்த 4 கலசங்கள் தேவனுடைய கோபாக்கினையாக ஊற்றப்பட்டாலும் அவைகளை பார்க்கிலும் இந்த 5ஆம் கலசம் ஊற்றப்படுகிற வேளையிலேதான் தேவனுடைய கோபாக்கினையாகிய நியாய தீர்ப்பு அதிக கடுமையாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த 5ஆம் கலசம் தேவனுடைய கோபாக்கினையாக ஊற்றப்படுகிற வேளையிலே அது 5ஆம் எக்காலம் என்று வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் அதை ஒப்பிட்டு படிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த 5ஆம் கலசம் ஊற்றப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது? 6ஆம் கலசம் ஊற்றப்படுகிறது. 6ஆம் கலசம் ஊற்றப்படுகிற சம்பவத்தை குறித்து வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும்
கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இதுதான் 1000 ஆண்டு அரசாட்சிக்கு முன் நடக்கும் கடைசி யுத்தமான அர்மகதோன் யுத்தமாக காணப்படுகிறது. கர்த்தர் தாமே யுத்தம் செய்யும்படியாக தம்முடைய பரிசுத்தவான்களோடு இறங்கி வரக்கூடியவராக காணப்படுகிறார். 6ஆம் தூதன் எக்காளம் ஊதும்போது 2ஆம் ஆபத்தாக இது சம்பவிக்கிறது. இதை நாம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிற வசனத்தோடு ஒப்பிட்டு படிக்க ஏதுவாய் இருக்கிறது. ஐப்ராத்து என்னும் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களும் கட்டவிழ்த்து விடப்படுகிறார்கள். அப்படி கட்டவிழ்த்து விடப்படும் போது என்ன நடக்கிறது? சாத்தானுடைய திரித்துவம் 3 வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. 1 வலு சர்ப்பம், 2வது மிருகம், 3வது கள்ள தீர்க்கதரிசி. ஆகவே சாத்தானுடைய திருத்துவமாக காணப்படுகிற இந்த 3 வல்லமைகளுக்கு விரோதமாக தேவன் என்ன செய்கிறார்? தேவன் யுத்தம் செய்கிறார். அதற்காக ஐப்ராத் என்னும் நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களும் கட்டவிழ்த்து விடப்படுகிறார்கள். என்ன நடக்கிறது? சாத்தானுடைய திரித்துவத்திற்கு விரோதமாக யுத்தம் நடக்கக்கூடியதாயிருக்கிறது. அப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவத்தை குறித்து தான் நாம் வாசித்த இந்த வசனத்திலே ஒரு காரியத்தை அறிந்து கொண்டோம். அந்த காரியம் என்ன? அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இதே சம்பவங்களை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 21ஆம் வசனம் முடிய படிக்கும் போதும், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 3ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போதும் இதை குறித்து அங்கே விவரிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே தான் தேவன் இந்த சாத்தானுடைய திரித்துவ வல்லமைக்கு எதிராக யுத்தம் செய்து என்ன செய்கிறார் என்றால், சாத்தானை கட்டுகிறார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். சாத்தான் கட்டப்பட்டு 1000 வருடம் அளவும் பாதாளத்திலே தள்ளி அடைக்கப்படுகிறான் என்று இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது அடுத்த ஒரு சம்பவம் நடக்கிறது. அது என்ன? 7ஆம் கலசம் தேவனுடைய கோபாக்கினையாக ஊற்றப்படுகிறது. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை வாசிக்கும் போது 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று படிக்கிறோம். இது 3ஆம் ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, 7ஆம் தூதன் எக்காளம் ஊதும் போது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. அதோடு கூட அந்தி கிறிஸ்துவின் மேலும் அவன் ராஜ்யத்தின் மேலும் தேவன் அனுப்பும் உபத்திரவமும் நியாய தீர்ப்பும்
முடிவடையக்கூடியதாக காணப்படுகிறது. அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது போல 1000 வருட அரசாட்சி துவங்கும் முன் நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களும் மனசாட்சி கால பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுகிறார்கள். தங்கள் பிரதிபலன்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, 1000 வருட அரசாட்சியும் வெள்ளை சிங்காசனத்தின் மகா நியாய தீர்ப்பும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே விவரிக்கப்பட்டிருப்பதை நம்மால் படிக்க முடியும். 1000 வருட அரசாட்சியின் போது இப்பூமி கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரிய ராஜ்யமாக மாறுகிறது. அதன் முடிவில் என்ன நடக்கிறது? சாத்தானுடைய கடைசி நியாய தீர்ப்பும் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ஆகியோரின் நியாய தீர்ப்பாகிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பும் நடைபெறும் என்று நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இங்கே சாத்தான் கட்டப்பட்டு 1000 வருடங்களுக்கு பாதாளத்தில் தள்ளப்படுவதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். இக்காலத்தில் இப்பூமியில் ஜனங்கள் இருப்பார்கள் என்பதையும் 1000 வருட அரசாட்சி இப்பூமியில் தானே நடைபெறும் என்பதையும் இங்கு நாம் நினைவிற்கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, வேத வசனத்தை தியானிக்கிற வேளையிலே சாத்தானை குறித்து இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இவனை குறித்து உலகத்தின் அதிபதி என்று யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இக்காரணத்திற்காகவே ஜனங்கள் அவனுக்கு பயப்படுகிறார்கள். ஆனாலும் அவனை கட்டி பாதாளத்தில் தள்ளுவதற்கு ஒரே ஒரு தேவனுடைய தூதன் போதுமானவனாக காணப்படுகிறான். சாத்தான் 1000 வருடங்கள் பாதாளத்தில் இருக்க வேண்டும் என்று வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே நாம் சில காரியங்களை சிந்திக்க வேண்டும். மகா உபத்திரவ காலத்திலே தேவனுடைய கோபாக்கினையின் கலசமாகிய 7 கலசங்களும் ஊற்றப்பட்ட பிறகு அந்த 7 வருட உபத்திரவ காலத்தின் முடிவிலே பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் பொதுவான இரத்த சாட்சிகளும் அவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள் என்றால், தங்கள் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அதன் பிறகு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த 1000 வருட அரசாட்சி எதன் பிறகு காணப்படுகிறது என்றால், அர்மகதோன் யுத்தத்திற்கு பிறகு காணப்படுகிறது. அந்த அர்மகதோன் யுத்தமும் கூட அது ஒரு கோபாக்கினையின் கலசத்தின் சம்பவத்தோடு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அர்மகதோன் யுத்தத்திற்கு பிறகு 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே தானே ஸ்தாபிக்கப்படுகிற வேளையிலே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாத ஜனங்கள் இந்த பூமியிலே உயிரோடு காணப்படுவார்கள். அந்த வேளையிலே அந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு தேவன் சாத்தானை அந்த 1000 வருட காலம் பாதாளத்திலே கட்டி வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம்.
தெய்வ பிள்ளையே, நாம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் நம்மை சாத்தான் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் நம்மை பயமுறுத்த முற்படும் வேளைகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்கும்படியாக பணிவிடை ஆவிகளாகிய தேவதூதர்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 91 சங்கீதத்தை நாம் படிக்கும்போது நம் வழிகளிலெல்லாம் நம்மை காக்கும்படிக்கு நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, மேலும் சாத்தானை ஜெயிக்கும்படியான அதிகாரம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறியிருப்பதை நாம் படிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின்படி பிசாசுகளை துரத்தும்படி நமக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை படிக்கும்போது சாத்தானை பாதாளத்தில் தள்ளி அடைக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். இக்காலகட்டத்தில் தானே, இந்நாட்களிலே தானே தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சாத்தானின் வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது என்றால் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள் அந்த அதிகாரத்தோடு 1000 வருட அரசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவோடு இந்த பூமியிலே அரசாளுகிற வேளையிலே நமக்கு விரோதமாக இந்நாட்களிலே போராடுகிற சகல சாத்தானுடைய வல்லமையையும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் பாதாளத்திலே தள்ளி கட்டி போடுகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே பாதாளம் என்ற வார்த்தை மிக ஆழமான குழி என்ற அர்த்தம் கொண்டதாக காணப்படுகிறது. கிரேக்க பதத்திலே அபுசோஸ் என்கிற வார்த்தையினாலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அபுசோஸ் என்னும் கிரேக்க பதத்திலிருந்து வந்ததுதான் பாதாளம் என்கிற வார்த்தையாக காணப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் மிக ஆழமான குழி என்று சொல்லப்படுகிறது. பொல்லாத ஆவிகள் சிறையாக வைக்கப்படும் இடத்தை குறிப்பிடுவதற்காக மட்டும் வேதத்தில் அபுசோஸ் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டுள்ளது. தெய்வ பிள்ளையே, இதை சில வேத வசனங்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30 31 வசனங்களை வாசிக்கும் போது தாங்கள் சாத்தானுக்கு சொந்தமான மகா சேனை என்பதை காண்பிக்கும் பொருட்டு லேகியோன் என்று தங்களை அழைத்து கொண்ட பொல்லாத ஆவிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துரத்தின போது அவைகள் தங்களை பாதாளத்திலே போக கட்டளை கொடுக்கும்படி அவரை வேண்டிக் கொண்டன என்று நாம் அங்கே படிக்கிறோம். இரண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது பாதாள குழி திறக்கப்பட்ட போது தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை வேதனைப்படுத்தும்படிக்கு வெட்டுக்கிளிகளை போன்ற பொல்லாத ஆவிகள் அக்குழிகளிலிருந்து புறப்பட்டு வந்ததை அப்போஸ்தலனாகிய யோவான் காண்கிறார். இப்பொல்லாத ஆவிகளை குறித்து
வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். அவன் பாதாளத்தின் தூதனாக காணப்படுகிறான். எபிரேய மொழியில் அவனுடைய பெயர் அபத்தோன் என்று வாசிக்கிறோம். கிரேக்க மொழியில் அவனுடைய பெயர் அப்பல்லியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பல்லியோன் என்பதன் பொருள் அழிக்கிறவன் என்பதாகும். அப்படியானால் இந்த பொல்லாத ஆவி காணப்படுகிற இடம்தான் இந்த பாதாளம் என்கிற மகா ஆழமான குழியாக காணப்படுகிறது. மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, மிருகம் என அழைக்கப்படும் ஒரு பொல்லாத ஆவி பாதாளத்திலிருந்து ஏறி வருவதை குறித்து இவ்வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. தெய்வ ஜனமே, உண்மையாகவே அந்தி கிறிஸ்து மிருகம் பாதாளத்திலிருந்து ஏறி வரும் ஒரு குறிப்பிட்ட பொல்லாத ஆவியால் தூண்டப்பட்டு ஆட்கொள்ளப்படும் ஒரு மனிதனாயிருப்பான் என்பதை நாம் இந்த வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, அர்மகதோன் யுத்தத்திற்கு பிறகு சாத்தான் கட்டப்பட்டு சிறையாக்கப்பட்டு 1000 வருடங்களுக்கு தள்ளப்படுவது இந்த பாதாளத்தில்தான், இந்த மகா ஆழமான குழியில்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதைத்தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே படிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த வேத பகுதிகள் அனைத்தும் பாதாள குழி, விழுந்து போன தூதர்கள் மட்டும் அடைக்கப்பட்டு வைக்கப்படுகிற இடம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பாவியான ஒரு மனுஷன் முடிவாக சென்றடையக்கூடிய இடம் இந்த பாதாளம் அல்ல, இந்த மகா ஆழமான குழி அல்ல. பாவியான மனிதன் முடிவாக சென்றடையக்கூடிய இடம் வேதத்திலே அக்கினி கடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று படிக்கிறோம். பாவிகளை தேவன் நியாயம் தீர்த்து ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தும் போது அவர்களை அனுப்பும் இடம்தான் அக்கினி கடல் என்று சொல்லப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறாதவர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு ரட்சிப்பின் அனுபவத்தோடு மாத்திரம் இந்த பூலோக வாழ்க்கையிலே வாழ்ந்து மரித்தவர்கள், தெய்வ பிள்ளையே, இவர்கள் எல்லாரும் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு உயிர்த்தெழுந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக செம்மறி ஆடுகளாக நிற்கிறார்கள். தேவனுடைய வலது பார்சத்திலே அவர்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்படும் போது உலக தோற்றத்திற்கு முன்பாக ஆயத்தமாக்கப்பட்ட பிதாவின் ராஜ்யத்திற்குள், நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் பாவியான மனிதன் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு பொதுவான உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்று வெள்ளை சிங்காசனத்தின் இடது பக்கத்திலே வெள்ளாடாக நிறுத்தப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுகிற வேளையிலே ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் காணப்படுகிறபடியினால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அனுப்பப்படுகிற இடம்தான் இந்த அக்கினி கடலாக காணப்படுகிறது. காரணம், இவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதபடி காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த சத்தியத்தை நாம் படிக்கிற வேளையிலே நமக்கு ஒரு உணர்வு உண்டாக வேண்டும். அந்த உணர்வு என்ன? கர்த்தாவே, நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தோடு மாத்திரம் வாழ்ந்தால் அது எனக்கு போதுமானதல்ல. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவனாக
ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவளாக வாழ்ந்தால் மட்டும் அது போதுமானதல்ல. கர்த்தாவே, நான் உம்முடைய அடிச்சுவடுகளை பூர்ணமாக பின்பற்றி விசேஷித்த உம்முடைய அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தின் நிறைவோடு ஜீவித்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை தேவ சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உண்டாயிருக்க வேண்டும். அப்படி அபிஷேகத்தின் நிறைவோடு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்படுகிறவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பூர்ணமாக்கப்பட்டவர்களாக தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒன்று, 1000 வருட அரசாட்சியிலே தேவனோடு கூட இருந்து ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 1000 வருட அரசாட்சி முடியும் போது தேவனுடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிற அந்த வேளையிலே தேவனோடு மணவாட்டியாக ஜெயங்கொண்டவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அந்த வேளையிலே 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு அந்த வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிற வேளையிலே தேவனோடு ஆட்டுக்குட்டியானவரோடு மணவாட்டியும் வீற்றிருக்கிறாள். அல்லேலூயா. வீற்றிருக்கிற வேளையிலே இந்த சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே யார் நிறுத்தப்படுகிறார்கள் என்றால், வெறும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்படுகிறவர்கள், அந்த அனுபவத்திலே மரித்தவர்கள். அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவதில்லை, 1000 வருட அரசாட்சியிலே காணப்படுவதில்லை. 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக அவர்கள் சரீரத்திலே மரணத்தை கண்டடைந்திருப்பார்களே, ஆனால் அவர்கள் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிற வேளையிலே வலது பக்கத்திலே செம்மறியாடுகளாக நிறுத்தப்படுகிறார்கள். அப்படியானால் வெறும் ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ்ந்தால் அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே அரசாளும் பாக்கியத்தையும் இழந்து போகிறார்கள். 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் பங்கு கொள்ளுவதும் இல்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு முன்பாக ரட்சிப்பின் அனுபவத்தோடு சரீரத்திலே மரித்திருக்கிறபடியால், சரீரத்திலே நித்திரை அடைந்திருக்கிறபடியால், சரீரத்திலே மரணத்தை கண்டிருக்கிறபடியால் அவர்கள் 1000 வருட அரசாட்சி முடியும் அளவும் அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே காணப்படுவார்கள். 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிற வேளையிலே அந்த ஆத்துமாக்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு பொதுவான உயிர்த்தெழுதலிலே, 2ஆம் உயிர்த்தெழுதலிலே வெள்ளை சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே செம்மறியாடுகளாக நிறுத்தப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறபடியினால் அவர்கள் பிதாவின் ராஜ்யத்தை அடைகிறார்கள். புதிய பூமியை நித்திய ராஜ்யத்திலே சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களோ 1000 வருட அரசாட்சியை தேவனோடு செய்து நித்திய ராஜ்யத்திலே புதிய எருசலேமையும் மணவாட்டி சியோனையும் சுதந்திரிக்கக்கூடிய அனுபவத்திலே காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இன்னொரு சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே வாழ்ந்து சரீரத்திலே மரணமடைந்த எந்த ஆத்துமாவானாலும் அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போது 2ஆம் உயிர்த்தெழுதலிலே, பொதுவான உயிர்த்தெழுதலிலே உயிர்த்தெழுந்தவர்களாக வெள்ளை சிங்காசனத்தின் இடது பக்கத்திலே வெள்ளாடுகளாக நிறுத்தப்படுகிறார்கள். அந்நேரத்திலேதான் பாவத்திலே மரித்த ஆத்துமாக்களும் மனம் திரும்பாமல் பழைய அனுபவத்திலேயே ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாமல் காணப்பட்ட ஜனங்களும்
வெள்ளை சிங்காசனத்தின் இடது பக்கத்திலே வெள்ளாடுகளாக நிற்கிறபடியினால், அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படாதபடியினால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் அக்னி கடலிலே பங்கடையக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ ஜனமே, நாம் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக வெள்ளாடுகளைப் போலவோ செம்மறி ஆடுகளைப் போலவோ நிற்கும்படியாக இந்த சத்தியங்கள் தேவ சபையிலே போதிக்கப்படவில்லை. நாம் அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாகவே 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசையிலே காணப்படும்படியாக நாம் ஆவியின் நிறைவோடு ஜீவித்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்படியானால் 2 புஸ்தகங்கள், ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். வெறும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் அபிஷேகத்தின் நிறைவோடு ஜீவிக்கிறவர்களோ ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே காணப்படுகிறார்கள். தெய்வ ஜனமே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிச்சயம் உண்டாயிருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக காணப்படுகிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக காணப்படுகிறபடியினால் தெய்வ பிள்ளையை இன்றைக்கு தானே நம்மை நாமே நிதானித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே அறிந்து கொண்டு நம் ஜீவியத்தை கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது நாம் உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இங்கே வாசித்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் தான் 1000 வருட அரசாட்சியிலே தேவனோடு கூட இருந்து அரசாளும்படியாக சிங்காசனங்களை பெற்றுக்கொண்டு ஜனங்களை ஆளுகிறவர்களாக நியாயந்தீர்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் இந்த 1000 வருட அரசாட்சியிலே தேவனிடத்திலிருந்து சிங்காசனங்களை பெற்றுக்கொண்டு நியாயந்தீர்க்கும்படியான அதிகாரங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சி முடியும் அளவும் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை என்று படிக்கிறோம். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறாதவர்கள் யாராயிருப்பார்கள்? ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்களாக வெறும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தோடு சரீரத்திலே மரணமடைந்தவர்கள்
இந்த 1000 வருட அரசாட்சி முடியும் அளவும் உயிரடைய போகிறதில்லை. இரண்டாவது, யார் இந்த 1000 வருட அரசாட்சியிலே காணப்பட மாட்டார்கள்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவே ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்திலே மரித்த ஆத்துமாக்கள், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்கள், அவர்களும் இந்த 1000 வருட அரசாட்சி முடியும் அளவும் உயிர்த்தெழுவதில்லை. தெய்வ பிள்ளையே, இவர்கள் எல்லாரும் எப்பொழுது உயிர்த்தெழுகிறார்கள் என்றால் 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு உயிர்த்தெழுகிறார்கள். உயிர்த்தெழுந்து ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாத பாவிகள் அந்நாளிலே ஸ்தாபிக்கப்படுகிற வெள்ளை சிங்காசனத்தின் இடது பக்கத்திலே வெள்ளாடுகளாக நிறுத்தப்படுகிறார்கள். ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட கூட்டத்தாரோ செம்மறியாடுகளாக வெள்ளை சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே நிறுத்தப்படுகிறார்கள். அப்பொழுது தேவனோடு மணவாட்டியும் வீற்றிருப்பாள். நியாயம் தீர்க்கப்படும் போதுதான் வலது பக்கத்திலே காணப்படுகிற ரட்சிக்கப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் பிதாவின் ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்திலே புதிய பூமியை சுதந்தரிக்கிறார்கள். மணவாட்டியோ நித்திய ராஜ்யத்தில் மேன்மையான சுதந்திரமாகிய புதிய எருசலேமையும் சீயோனையும் சுதந்தரிக்க கூடிய அனுபவத்திலே காணப்படுகிறாள். ஆனால் யார் அக்கினி கடலிலே அழியாத அக்கினியிலே பங்கடைகிறார்கள் என்று தியானிக்கும் போது இந்த வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பின் நாளிலே இடது பக்கத்திலே பாவிகளாக, துன்மார்க்கராக, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்களாக காணப்படுகிறவர்கள் அக்கினி கடலிலே பங்கடைகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு இந்த சத்தியத்தை போதிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார் என்றால் தேவனுக்கு உங்கள் ஜீவியத்தை குறித்த ஒரு நோக்கம் உண்டாயிருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்றால், அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் வெள்ளாடுகளாகவோ செம்மறியாடுகளாகவோ நிற்கிறவர்களாக அல்ல, மிகவும் மேன்மையான முதலாம் உயிர்த்தெழுதலிலே, மகிமையான உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு, அந்த 1000 வருட அரசாட்சியை இழந்து போக கூடாது என்கிற வாஞ்சையோடு காணப்பட வேண்டும் என்றுதான் தேவன் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு கொடுத்து மகிமையான உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு உங்களை வழி நடத்தி வருகிறார். அந்த வழி நடத்துதலுக்கு உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் அப்பொழுது 2ஆம் உயிர்த்தெழுதலிலே அல்ல, பொதுவான உயிர்த்தெழுதலிலே அல்ல, அபிஷேகத்தின் நிறைவோடு ஜீவித்து மணவாட்டியாம் சபைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசையிலே நீங்கள் காணப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அநேக வேத வசனங்களை திருஷ்டாந்தமாக உங்களுக்கு கொடுக்க இயலாதபடி சமயம் காணப்பட்டாலும் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து அந்த அனுபவத்திலே ஜீவிக்க தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். நீங்கள் தேறின புருஷர்களாக கிறிஸ்துவின் நிறைவுள்ள சரீரமாகிய சபையாக காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமீன். அந்த மகிமையான உயிர்த்தெழுதலிலே ஒரு தலபலவரதவதிலவே காணப்படும்படியாக, அதற்கேற்ற ஜீவியம் செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு தலபலவரதவதிலவே அந்த 2ஆம் உயிர்த்தெழுதலிலே காணப்படுகிற 2 வரிசைகளிலே அல்ல, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் உயிர்த்தெழுகிற 6ஆம் வரிசையிலே அல்ல, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவர்களாக பாவிகளாக உயிர்த்தெழுகிறவர்களின் வரிசையிலே 7ஆம் வரிசையிலே உட்படுகிறவர்களாக நீங்கள் காணப்படும்படியாக அல்ல. ஒரு தலபலவரதவதிலவே முதலாம் உயிர்த்தெழுதலிலே, மகிமையான உயிர்த்தெழுதலிலே பூர்ணமாக்கப்பட்டவர்களாக மகிமையான சபையாக மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு தலபலவரதவதிலவே அந்த மகிமையான உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறும்படியாக கர்த்தாவே எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்கள் ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள்.
நீங்கள் உபத்திரவ காலத்திற்குள் செல்லக்கூடாது. நீங்கள் மகா உபத்திரவ காலத்திற்குள் கோபாக்கினையின் கலசங்கள் ஊற்றப்படுகிற நாட்களுக்குள்ளாக செல்லக்கூடாது. ஒரு தலபல வரதவதில் டபக்கல வரதவதில வரதவதிலவே அதற்கு முன்பாக ஒரு தலபலவ எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையிலே நீங்கள் காணப்படும்படியாக ஒரு தலபலவரதவதில் டபக்கலவரதவதிலவரதவதிலவே உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். ஒரு தலபலவரதவதிலவே உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. ஒரு தலபலவரதவதிலவே நீ உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறாயே, அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் வீண் போவதில்லை. ஒரு தலபலவரதவதிலவே அதற்காகவே தேவன் தம்முடைய வல்லமையோடு உன்னை இந்நாட்களிலே தேவ கிருபையினாலே பாதுகாத்து இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை வெற்றிகரமாக செய்யும்படியாக அப்போஸ்தல உபதேசத்தையும் கொடுத்து கிருபை வரங்களையும் கொடுத்து உங்களை வழி நடத்தி வருகிறார். அவருடைய வழி நடத்துதலுக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனையே ஸ்தோத்தரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களுடைய பாடுகள் அதிசீக்கிரத்திலே முடியக்கூடியதாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறது. அவர் தம்முடைய வருகையின் நாளிலே தம்முடைய ஆத்ம மீட்பாகிய கடைசி காலத்து ரட்சிப்பை வெளிப்படுத்தக்கூடிய சமயம் நெருங்கி வந்திருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தவித்து வருகிறோம். தொடர்ந்து அந்த நம்பிக்கையோடு அவருடைய எக்கால சத்தம் தொனிக்கும்படியான நாளை எதிர்கொண்டு அதற்கேற்ற ஜீவியம் செய்ய கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஆமீன். அந்த 7 வருட உபத்திரவ காலத்தின் முடிவிலே அந்த அர்மகதோன் யுத்தத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தாமே நடப்பிக்க போகிறபடியால் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே 3ஆம் பகுதியாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நாம் ஒருவராகிலும் அந்த உபத்திரவ காலத்திற்குள்ளே, அந்த மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே பிரவேசியாமல் அதற்கு முன்பாக நடைபெறுகிற மகிமையான புதிய ஏற்பாட்டு சபைக்காக வைக்கப்பட்டிருக்கிற உயிர்த்தெழுதலிலே காணப்படும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அதன் மூலமாக அந்த உபத்திரவ காலத்திற்கு தப்பி அந்த 1000 வருட அரசாட்சியையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக அதன் பிறகு ஸ்தாபிக்கப்படுகிற நித்திய ராஜ்யத்திலும் மிகவும் மேன்மையான சுதந்திரமாகிய
புதிய எருசலேமையும் சியோனையும் அடைய கர்த்தர் நம்மை பாத்திரவான்களாக மாற்றும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்படும்படியாக நிறுத்தப்படாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு நிறைவான தெய்வீக அபிஷேகத்தோடு பாதுகாக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா 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 Hallelujah, 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 Hallelujah. கர்த்ததாமே கேட்ட சத்தியத்தின்படி முதலாம் உயிர்த்தெழுதலிலே நீங்கள் பங்கு பெறுகிற பரிசுத்தவான்களாக பாக்கியவான்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.